ஏற்பாட்டிலே ஒரு சிறியன் காண்பித்து விட்டு பிற்பாடு அந்த வசனத்திற்குள்ளாக நாம் தியானிக்கலாம். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஒரு வர்ஷிப் லீடர், ஃபீமேல் வர்ஷிப் லீடரை குறித்து எழுதிருக்கு. யார் அவங்க பேர் என்னது? மிரியாம். மிரியாம் அவர்கள் 15 கர்த்தரை குறித்து அவர்கள் பாடி, ஏனென்றால் கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி அங்கே பாடி துதிக்கும் பொழுது மிரியாம் தம்புருவை எடுத்து அங்கே அந்த வர்ஷிப்பை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதை போலவே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய கிறிஸ்து தம்முடைய வேத வாக்கியங்களின்படி சிலுவையிலே நமக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த உடனே முதல் யாருக்கு தரிசனமானார்? எங்க இருக்குது அந்த வசனம்? மார்க் 16:9, எக்ஸோடஸ் 15:20 இருக்கு. 2 வசனங்களும். இந்த 2 வசனங்கள் நமக்கு தெரியும். முதல் அவளுக்கு தரிசனமானாள் என்று மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே மிரியாமும் தம்புரை எடுத்து வாசித்து கர்த்தருக்கு அங்கே ஆராதனை செய்ததை பார்க்கலாம். இந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்தார். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 2 காரியம், ஒருவேளை தேவனுக்கு அது பிரியம் இல்லாதிருக்குமானால், மிரியாம் தம்பூர் எடுத்து வாசித்து கர்த்தரை பாடி துதிக்கிறதற்கு தேவனுக்கு அது பிரியம் இல்லாதிருக்குமானால் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? சொல்லுங்க. ஆமா, எப்படி தடை பண்ணுவார்னா, அந்த வேத வசனத்துல நம்ம கர்த்தர் மோசையை நோக்கி, ஒவ்வொரு அதிகாரம் ஒரு 4 வசனத்துக்கு பிற்பாடு அந்த வார்த்தை ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். கர்த்தர் மோசையை நோக்கி, கர்த்தர் மோசே. அப்ப மோசையை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லி இருப்பார், மிரியாம் பண்றது சரியில்லை, அதை நிறுத்த சொல்லு, அப்படி சொல்லி இருப்பார். இல்ல, ஆண்டவர் அங்கே அங்கீகரித்ததை பார்க்கிறோம். அந்தபடியே புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரியாளுக்கு தரிசனமாகிறார். அது தவறாயிருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? நான் இன்னும் என் சகோதரருக்கு என்னை காண்பிக்கவில்லை, நான் காண்பித்து விட்டு வந்து உனக்கு காண்பிக்கிறேன் அல்லது தரிசனமாகிறேன் என்று சொல்லியிருப்பார். தேவன் அப்படி சொல்லவில்லை. ஆகையால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 139ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமல் இருப்பேன். அப்படின்னு என்னன்னா, அதனுடைய ஆப்போசிட், உம்மை நீர் நேசிக்கிறவர்களை நான் நேசியாமல் இருப்பேன். அப்போ ஆண்டவர் ஒன்றை அங்கீகரிக்கிற பொழுது நாமும் அதை அங்கீகரிக்க வேண்டும். ஆண்டவர் ஒன்றை வெறுக்க சொல்லும் போது நாம் அதை வெறுப்பதற்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கும். இப்பொழுதும் புதிய ஏற்பாட்டிலே அந்த 2 ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே சம்பவித்த சம்பவங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு ஸ்திரீனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை கொஞ்சம் எலாபரேட் ஆகும், இன்னொரு ஸ்திரீயின் வாழ்க்கை நடந்தது கொஞ்சம் சுருக்கமாகவும் சொல்லும். ஏனென்றால் அவைகள் நமக்கு முக்கியமானவைகளாய் இருக்கிறபடினாலும், அது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை உந்தி ஏவ தள்ளுகிறபடினாலும் அந்த காரியத்தை, அந்த முதலாம் ஸ்திரியை குறித்து கொஞ்சம் எலாபரேட் ஆகும், 2ஆம் ஸ்திரியை கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா எழுதின சுவிசேஷம், வைத்தியனாகிய லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 12-13. அது மைக்கில் வாசிங்களேன். Is anybody having mic? Please read it. லூக்கா 13:12-13. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய கரத்தை குறித்து அநேக வல்லமையான காரியங்களை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஏற்கனவே நாம் வாசித்திருப்போம், தியானித்திருப்போம். ஆனால் இந்த நாளிலே 2 முக்கியமான காரியங்களை, கர்த்தருடைய கரம் என்று சொல்லும் பொழுது அதில் அநேக காரியங்கள் உண்டு. முக்கியமான காரியம் 2 குறித்து வாசிக்கலாம். சங்கீதம் 18:32-33. கர்த்தருடைய கரத்தில் என்ன இருக்கிறது? வாசிங்க. சங்கீதம் 18:32-33. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ந்த தலங்களில் என்னை நிறுத்துவார். 33. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார்.
இல்ல, தமது கரத்தை நீட்டின்னு இருக்கும், அதை வாசிங்க. தம்முடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று எழுது. அப்போ கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி விடுகிற கரம். நம் எப்படிப்பட்ட காரியத்திலே அகப்பட்டு கொண்டவர்களாய் இருந்தாலும், அது பாவத்தின் காரியமோ அல்லது தரித்திரத்தின் காரியமோ அல்லது வேறு எந்த காரியமானாலும், ஜலப்பிரவாகம் என்று சொல்லும் பொழுது மூழ்கி போகிற ஒரு நிலைமை சொல்றாங்க. கடல்ல அவர் மூழ்கிட்டாரு, பாவ இச்சையில மூழ்கிட்டாரு, மாம்சத்துல மூழ்கிட்டார் என்று சொல்கிறார்கள். அப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் மூழ்கினாலும் மூழ்கடிக்கப்பட்டாலும் கர்த்தருடைய கரம் என்ன பண்ணும்? நம்மை தூக்கி எடுக்கும். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய கரத்தை வெளிப்படுகிற காரியங்களில். இன்னொன்று, பழைய ஏற்பாட்டில் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகமங்களின் புஸ்தகம், 1 நாளாகமங்களின் புஸ்தகம், 1 Chronicle chapter 29 verse 12. 1 நாளாகமம் 29:12 வாசி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவர் நிறுத்துங்க. உம்முடைய கரத்திலே என்ன இருக்கா? சத்துவமும் வல்லமையும். சத்துவம், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. உம்முடைய கரத்திலே, ஆண்டவருடைய கரத்திலே என்ன இருக்கிறது என்பதை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. வாசிங்க. அது என்ன செய்யுமா? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய கரத்தினால். அப்போ கர்த்தருடைய கரத்திலே இன்னும் 2 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துவம் என்று சொல்லும் பொழுது நாம் பலனற்றிருக்கிற நிலை. உதாரணத்துக்கு சிம்சோனை சொல்லலாம். சிம்சோன் தன்னுடைய மயிர் முழுவதுமாய் சிரைக்கப்பட்ட பின்பு அவனிடத்திருந்த வல்லமை அவனை விட்டு நீங்கி போனது. ஏனென்றால் ஆவியானவர் அவனை விட்டு போனார். இப்பொழுது அவன் பலட்சியப்பட்டு இருக்கிறான், சத்துவம் இல்லாதவனாய் இருக்கிறான். அவனுக்கு அவருடைய கரத்திலிருந்து வெளிப்படு அவருடைய சத்துவத்தை அவனை முதலாவது நம்ம சத்துவம் என்ன செய்யும் என்றால் நம்மை எழுந்திருக்க பண்ணும். எந்த நிலையில் நாம் தோற்கடிக்கப்பட்டு அல்லது பலவீனப்பட்டு அல்லது ஏமாற்றப்பட்டு இருக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து கர்த்தருடைய சத்துவம் என்ன செய்யும் என்றால் நம்மை தூக்கி நிறுத்தும். தூக்கி நிறுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய வல்லமை என்ன செய்யும் என்றால் அவன் எப்படி அந்த தூண்கள் எங்கே இருக்கிறது தேடி கேட்டு விசாரித்து அவன் அதை அணைத்து நொறுக்கின போது அது நொறுங்கி போனது. அது கர்த்தருடைய வல்லமை. இப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தொட விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ நம்மை குறித்து தேவன் மேல் நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக, இந்த நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்னை குறித்து நன்மையை என்று தீமையை அவர் அனுமதிக்க மாட்டார். ஒருவேளை என் மதியினத்தால் நான் சிக்கிக்கொள்ள வாய்ப்புண்டு. ஆனால் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது ஒன்று வருமானால் அது என்னை பலட்சியப்பட்டு போக அல்லது தேவனுடைய வல்லமை இழந்து போக பண்ணாது. ஏனென்றால் என் தேவன், அவருக்குள்ளே தீமை கிடையாது. சொல்லுங்க, அவருக்குள்ளே தீமை கிடையாது. என்னை குறித்து அவருக்குள்ளே தீமை கிடையாது என்றால், அதாவது கிறிஸ்துவுக்குள்ளே என்னை குறித்து தீமை இல்லை என்றால் ஆன்டி கிரைஸ்டுக்குள்ள என்ன இருக்கு? நன்மையே கிடையாது. நம்மை குறித்து தேவனிடத்தில் தீமையே இல்லை, நன்மை மாத்திரம் இருக்கிறது என்றால் நம்மை குறித்து பிசாசு என்ன பண்ணுகிறான்? தீமையை மாத்திரம்தான் அவனிடத்தில் இருக்கிறது. ஆகினாலே கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தீமை நிறைந்த சத்துரு நாம் இங்கே வாசித்தோம். லூக்கா 13:13 வாசித்தோம். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற, அப்போ நம்மை குறித்து தீமை நிறைந்திருக்கிற சத்துரு என்ன பண்றான்? கட்டி வைக்கிறதை பார்க்கிறோம். நன்மை நிறைந்தவர் என்ன பண்றார்? கட்ட அவிழ்க்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து இப்படி எழுதியிருக்கிறது எபிரேயரிலே, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும், சொல்லுங்க, நன்மையானவைகளை பேசுகிற ஆண்டவர் நம்மை குறித்து நன்மையே தான் பேசுகிறார். நம்மை குறித்து அவர் தீமை பேசுவதில்லை. ஆகையினால் தான் அப்போஸ்தலர் 10:38 நமக்கு பாராமல் தெரியும். நன்மை செய்கிறவராய்
பிசாசின் கிரியில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குகிறவர். பிசாசினால கட்டப்பட்டு எந்த கட்டப்பட்டிருந்த நிலையில் ஆண்டவர் விடுதலையாக்கி ஒருவனுக்கு நன்மை செய்வதே அவரிடத்தில் இருக்கிறது. நம்மை குறித்து தீமை என் தேவனிடத்தில் இல்லை. சத்துரு தான் கொண்டு வருவான். பத்தியா, உனக்கு தேவன் எப்படி பண்ணிட்டா இருப்பார். இதை கொண்டு வந்து நம்மை எப்படி சிம்சோன் குன்றி போனானோ, ஆவியவனுக்குள் எடுபட்டு போனதோ, அந்த ஒரு நம்ம தூஷிக்கும்படி, அதுதான் யோபுக்கு வந்த சோதனை. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இதுதான் சத்துருடைய பிரதான நோக்கம். எப்படியாவது நீ தேவனை தூஷித்த உடனே நாம் தேவனிடத்தில் கிட்ட போக மாட்டோம், தூர நிற்போம். இது சத்துருடைய பிசாசனுடைய காரியம். எபிரேயர்ல பார்க்க 12:24 இப்படி சொல்லப்பட்டு, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாத்தானை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேகமா வாசிங்க, சமையல. நம்முடைய தேவன் டே அண்ட் நைட், இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன், அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற சகோதரர் மேல் போதும் குற்றம் சுமத்தும் பொருட்டு. சாத்தானுடைய வேலை என்னன்னா, நம்மை குற்றம் சுமத்தும்படிக்கு. குற்றம் சாட்டுகிறதுல 2 விதம் இருக்கிறது. ஆண்டவரும் ஒரு இடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார். என்ன சொன்னார்? உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. நாம் தியானித்தோம், வாலிபனை குறித்து நாம் தியானித்தோம் அல்லவா? ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. வாசித்தோம் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரத்தில் சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், குறைவுகளை இங்கே சுட்டி காண்பிக்கிறார். ஏன் தெரியுமா? குற்றப்படுத்தி ஒன்றுமில்லாமல் போக பண்ணும்படி அல்ல, அதை அறிக்கை செய்து விட்டு தேவ பலன் அடையும்படி. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே சாத்தான் பார்க்கிறான். சாத்தான் எப்படி செய்கிறான் என்றால், குற்றம் சுமத்துகிறான். குற்றம் சுமத்துகிறது. அப்போ இந்த கேரக்டர் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு குற்றத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால், எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் சொல்லுகிறபடி சொல்லுகிறோமா? அதனுடைய ரூட் எங்கே இருக்கிறது? ரூட் எப்படி இருக்கிறதோ எது வரும்? ஃப்ரூட் வரும். வேர் எப்படி இருக்கிறதோ கனியும் அப்படிதான். வேர் கசப்பா இருந்தால் கனியும் கசப்பாக தரும். அப்போ கிறிஸ்து குற்றத்தை காண்பிக்கிறார், சுட்டி காண்பிக்கிறார். எப்படி காண்பிக்கிறார்? அவன் மனம் திரும்பும்படியாக. சத்துரு இங்கே குற்ற சுமத்தி தேவ சமூகத்தை விட்டு நீக்கும்படியாக. அப்ப நம்முடைய சிந்தை, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை போல் நாம் காணப்பட வேண்டும். நாம் ஒரு ஸ்வீட் கடையில போயிட்டு 1 கிலோ ஜாங்கிரி கொடுங்கன்னு கேட்கிறேன், 1 கிலோ பாவக்காய் கொடுத்தா என்ன சொல்லுவோம்? இல்ல இது ஜாங்கிரி இல்ல பாவக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க கடைக்காரங்க சொல்றாங்க, இல்ல இது இப்பதான் ஞானஸ்தானம் எடுத்து பேரை மாத்திட்டோம், இனிமே இது ஜாங்கிரி தான் அப்படின்னு சொன்னா அதனுடைய சுவை மாறுமோ? மாறாது. அப்போ நான் ஞானஸ்தானம் எடுத்து இருக்கலாம், எந்த காரியத்துல இருந்திருக்கலாம், எத்தனை வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா நமக்குள் இருக்கிற இந்த காரியம் இங்கே பார்க்கிறோம், அந்த ரூட் தான் கிறிஸ்துவனுடைய ரூட் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. ஒருத்தரை குறித்து சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவேன்? தேவன் நன்மையானதை குறித்து தான் என்னை குறித்து வைக்கிறார். அப்ப நான் பேசும்போது நன்மை குறித்து பேசி, தீமை ஒருவேளை செய்கிறார்கள் என்று வைத்துக்கோ, அது கர்த்தர் பார்த்துக்கொள். ஆண்டவரே, இதை உம்முடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, நாம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்வுகிறது என்பதை அதைத்தான் அது யோசிக்கும். கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக வேறு பிரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 43:21 வாசி. இந்த ஜனத்தை, என்னுடைய சுயரத்தினாலே மீட்கப்பட்ட இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்,
இவர்கள், இந்த ஜனங்கள், தேவ ஜனங்கள் என் துதியை இவர்கள் குற்றம் சொல்லி வருவார்கள், இவர்கள் முறுமுறுத்து கொண்டு வருவார்கள் அல்ல. இவர்களை நான் ஏற்படுத்தின நோக்கமே என் நாமத்தை மகிமைப்படுத்த. அதான் சுருக்கமா இந்த ஜனத்தை நான் எதற்கு ஏற்படுத்தினேன், எதற்கு என் ஜீவனை தந்தேன், எதற்கு இத்தனை பாடுகளையும் கல்வாரி சிலுவிலே நான் வேதனைப்பட்டேன் என்றால், என் ஜனம் என்னை மகிமைப்படுத்தும்படிக்கு. ஆகினால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த ஸ்திரியை தேவன் விடுதலையாக்கினார் அல்லவா. இங்கே தாவீது சொல்லுகிறான், என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஏன் ஏன் நான் விடுதலையாக்கும்? சங்கீதம் 50:14-15 வாசிங்கள். சங்கீதம். சோத்திர பலியிட்டு என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எதற்கு? அவர் விடுவித்த பிற்பாடு என்ன பண்ணணுமா? நீ என்னை மகிமைப்படுத்துகிறாய். இந்த மகிமைப்படுத்துகிற விஷயத்துல 10 பேர் தேவனிடத்தில் சுகம் பெற்றால் எத்தனை % தான் மகிமைப்படுத்துவாங்க? ஆமா, வேதத்தின் அடிப்படையில அதுதான் ஒருத்தர் தான், 1%. அதை இப்படி வைத்துக்கொள்ள, 10%ல 1%. மற்ற 9% மெஜாரிட்டி பீப்புள் வந்தார்கள், ஆண்டவரிடத்தில் வந்தார்கள், ஒரு இரக்கத்தை பெறும்படியாக, தங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக வந்ததை பார்க்கிறோம். ஆனால் ஒருவன் மாத்திரம் அங்கே திரும்பி வந்து கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தர் தனக்கு செய்தவைகளுக்காக அங்கே அவன் மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் 2 ஸ்திரீகள் சொன்னேன் அல்லவா? முதலாவது ஒரு ஸ்திரியை நாம் வாசிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நன்றாய் நினைவில் வைத்துக் கொள்ள. மார்க் 5:25. ஆமா, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். வாசிங்க. அநேக வைத்தியர்களால் சொல்லி வந்து வஸ்து தொட்டால் நின்று போயிற்று. இல்ல, அந்த இது வாசிங்க. கர்த்தர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அது வாசிங்க. என்னை தொட்டது யார்? உடனே இயேசு தம்மிடத்தில் வல்லமை புறப்பட்டதை கண்டு ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். ஆமென். இங்கே பார்க்கிறோம், என் வஸ்திரங்களை தொட்டது யார். இங்கே நான் 2 ஸ்திரீகளை குறித்து பேசுகிறேன் சொல்ல. முதலாவது ஸ்திரீ இவர்கள் தான். இவருடைய நிலைமை என்ன? அநேக வைத்தியர்களால் அநேக வருஷங்கள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணப்படாத ஒரு நிலைமையில நான் இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன். அப்படின்னா நான் இயேசுவிடத்தில் போவேன், சுகத்தை பெற்றுக்கொள்வேன். ஆமென். அந்தபடி அவர் வருகிறாள். சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, இதைதான் நான் எம்பசிஸ் பண்ண வருவேன், அவள் எப்படி நடந்து கொண்டாள்? சுகத்தை பெற்றுக்கொவே உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. நின்று போன உடனே அவள் என்ன பண்றா? வாசிங்கள், லூக்கா 8:47 வாசிங்க. அவள் என்ன பண்ணாள் என்று அங்கே இருக்குது. லூக்கா 8:47. அப்ப என்ன பண்ணா? மறைஞ்சுக்கிட்டா. இயேசுவிடத்திலிருந்து சுகம் பெற்றுக்கொள்ளும்படி வந்த அவள் இப்பொழுது என்ன பண்ணா? சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தன்னை ஒளித்துக் கொண்டாள், மறைத்துக் கொண்டாள் என்று பார்க்கிறோம். வாசிங்க தொடர்ந்து. நடுங்கி வந்து ஆமென். அங்க பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக இந்த காரியத்தை, சுகத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படி வந்த வேகம், வாஞ்சை, உற்சாகம், சுகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன பண்றான்? பேக் ஸ்லைடிங், பின்னாடி வர்றதை பார்க்க. ஜனக்கூட்டம் திரளாய் இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், என்னை தொட்டது யார்?
பேதுருக்கு பெரிய வெளிப்பாடு. என்ன சொல்றான்? ஆண்டவரே, திரளான ஜனங்கள். தெரியாத ஆண்டவருக்கு? சில நேரத்தில் நம்ம சொல்றது வெளிப்பாடு மாதிரியே தான் இருக்கும். திரளான ஜனங்கள் தெரியும் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு ஏன் தெரியும்? என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. நாத்தான்வேல் அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னவருக்கு தன்னை தொட்டது யார் என்று தெரியாதோ? ஆண்டவர் இங்கே லெசன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்ன லெசன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அவரிடத்தில் வருகிறோம், உபவாசித்து அழுது புலம்பி, ஆண்டவரே என்னுடைய நிலையை பாரும், நிர்பந்தமான நிலை, என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கிட்டி வருகிறோம். தேவனும் மனதிறங்கி தம்முடைய கரத்தை நீட்டி அவருடைய கரத்தில் இருக்கிற காரியத்தினாலே வல்லமையும் சத்துவத்தையும் நம் மூலமாக நம் வாழ்க்கையில நம்முடைய காரியங்களிலே அவர் வெளிப்பட பண்ண உடனே நாம் என்ன பண்ணுகிறோம்? பேக் ஸ்லைடிங், பின்பாக போகிறோம். முன்னோக்கி ஆண்டவரை நோக்கி அவருடைய பாதத்திலே பணிந்து, ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை தொடும்படி வந்தேன், நான் இப்பொழுது தொட்டேன், இத்தனை வருஷம் எனக்கு உண்டானவைகளை எல்லாம் வைத்தியரிடத்தில் செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை ஆண்டவரே, ஆனால் உம்முடைய வஸ்திரத்தை நான் தொட்ட போதோ எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொல்லி தேவனுடைய பாதத்தில் விழுந்து மகிமைப்படுத்த வேண்டிய அவள் என்ன செய்தாள் என்றால் பேக் ஸ்லைடிங், பின்னோக்கி வருகிறாள். அது வரைக்கும் முன்னோக்கி போனவள் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்தில் முன்னோக்கி வந்தவள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு பின்னோக்கி போகிறதை பார்க்கிறோம். ஒரு திரளான கூட்டம் பாடல் பாடுகிறது வைத்துக்கொள்ளும். நம்ம தப்பு தப்பா ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கோம், எல்லாரும் நிறுத்திட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கோம்? ஒரே அதிர்ச்சி நமக்கு ஆயிடும். ஐயோ, நான் தான் இவ்வளவு நேரம் இப்படி பாடிட்டேன். அப்படி போல எல்லாரும் முன்னோக்கி நடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்தில் ஆண்டவர் நின்று திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யாருன்னு இவளுக்கு பின்னாக வந்துட்டே இருக்கிறா, பின்னாடி வந்துட்டே இருக்கிறான். ஒரு ஷாக். அப்பொழுதுதான் அவள் தன்னை மறைத்திருக்க கூடாமல் கர்த்தருடைய பாதத்திலே வந்து அங்கு விழுகிறதை பார்க்கிறோம். அது வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்கள். என்னை தொட்டது யார்? ஆண்டவருக்கு தெரியும் தானே, யார் தொட்டது தெரியும். இங்கே ஒரு மகள் என்னை தொட்டாள், அந்த மகள் யார் என்று தானே கேட்டிருக்கணும். ஆண்டவர் அப்படி கேட்கல. என்னை தொட்டது யார்? நீ கர்த்தரிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு பின்னோக்கி நீ போய்கொண்டே இருப்பேயானால் உன் நடைகள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கலும் பெற்றுக்கொண்ட பிற்பு பின்னோக்கி போகுமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? யார்? இதுலதான் நம் கவனமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் தவறுகிற காரியம் தான். ஒரு நெருக்கத்தில் இருக்கும் போது, நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடி சொல்லு, எப்படி ஓடி வருகிறோம், கர்த்தருடைய பார்த்து உபவாசிக்கிறோம். நம்மளால் வேதத்தில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்தில் ஊற்றி அந்த காரியத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து விடுதலை வாங்குகிறோம். விடுதலை வாங்கின பிற்பாடு நம்முடைய நடைகள் எப்படி இருக்கிறது? நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா அல்லது பின்னோக்கி நகருவோமானால் ஆண்டவர் சொல்ல யார்? ஆனால் உண்மை எல்லாம் அவர் சொன்ன பின்பு என்ன சொல்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க, 14 வாசிங்க. லூக்கா 13:14. இல்ல 8:48 வாசிங்க. லூக்கா 8:48. அவளை பார்த்து மகனே, போதும். அவர் அவளை பார்த்து மகளே. இதுவரைக்கும் சொல்லல ஆண்டவர். ஏன் சொல்லதேம்மா? அவள் நட எங்க போகுது? பின்னோக்கி போக. பின்னோக்கி போறவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்னதான் சொல்றாரு? யாரோ என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டது, சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அல்லது சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். பின்னோக்கி போது மகளேன்னு சொல்ல மாட்டாரு, மகனேன்னு சொல்ல. நாம வேணா பண்ண, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, நம்ம பாடிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? யாரோ, என்னை தொட்டது யாரோ. ஹல்லேலூயா. எச்சரிப்புண்டாகும்படி தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொண்டவைகளுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? நீங்கள் கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நீங்கள் கடந்து வந்தீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினாரே, அவர் விடுதலை கொடுத்ததற்கு தக்கதாக நாம் நடந்து கொண்டோமா? ஆண்டவர் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் பேதுரு பார்த்து, பேதுரு இல்ல, என்னை தொட்டது யார்? ஏன் அந்த இடத்துல என்னை தொட்டது இவள் தான், நீ முன்னாடி வா அப்படின்னு சொல்ல. அப்ப மகளேன்னு கூப்பிடல. ஏனென்றால் அவள் மறைந்து தான் பெற்றுக்கொண்டதை மறைக்கிறவளுக்கு
தேவன் குமாரத்தி என்றோ என் குமாரன் என்றோ ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை. இந்த ஸ்திரீ பெற்றுக்கொள்ள வந்ததெல்லாம் கரெக்டு தான், வேகமா வந்ததா? எப்படி ஆகிலும் நான் ஒரு வஸ்திரத்தை தொடுவேன்னு அர்த்தம். எத்தனை பேர் இடிச்சிட்டு வந்தாலும் தெரியாது, யார்கிட்ட திட்டு வாங்கினாலும் தெரியாது. ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளே போய் பாருங்கள், எத்தனையோ பேர் திட்டுவான். அது முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போன நினைக்கும் போது காலை மெரிச்சிடும், என்னென்னமோ பண்ணிடுவோம். அப்ப திட்டும், அதெல்லாம் அவ கேட்கவே காதிலே வாங்கிக்கல. ஏனென்றால் என்னுடைய வேதனை எனக்கு தெரியும். நான் ஆண்டவருடைய வஸ்திர நிழலை தொடுனா கொஞ்சம் தூரம் இருக்கலாம், வஸ்திரத்தை தொடுனா எங்க தான் போகணும்? கர்த்தரிடத்தில் கிட்டி தான் சேர வேண்டும். ஆகையினாலே அவள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு போனது தவறல்ல, அத்தனை வேகமாய் போனதும் தவறல்ல. ஏனென்றால் அவளுடைய வேதனை அவளுக்கு பெரிது. ஆகையினால் அவள் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஓடி பெற்றுக்கொண்ட பிற்பாடுதான் அவள் பின்னோக்கி நடக்கிறாள். ஆகிலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை நின்று, நான் இப்படி அதை யோசித்து பார்த்தேன். ஒருவேளை அவள் சுகமாக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவரையே பின்தொடர்ந்து நடந்திருப்பாள், என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். ஆனால் பின்னாடி போகிறது தேவன் விரும்புகிற, அவரோடு நடக்கும்படி இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தி, இவர்கள் என் துதியை அப்ப என் துதியை சொல்ற, என் பக்கத்தில் இருந்து துதி சொல்லுவோம். பக்கத்தில் வர எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில், அவள் நடுவில் இருப்ப. அப்ப பக்கத்தில் வருகிறார், விலகி போகவில்லை. விலகி போகிறவளை பார்த்தாண்டு யார் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் வந்து தன் பலவீனத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ஆகிலும் இந்த காரியத்திலே நான் பலவீனனா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மகளே என்று சொல்லுவார், மகனே என்று சொல்லுவார். ஏன்னா உள்ளதை உள்ளபடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தம்முடைய கரத்தை நீட்டி நமக்கு சுகம் கொடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள், லூக்கா 8:43 வாசியுங்கள். போதும், இது நமக்கு தெரியும். இதுதான் அவளுடைய முன் நிலைமை. அங்கே பார்க்கிறோம், தனக்கு உண்டானவற்றை எல்லாம் விற்று செலவழித்து சற்றாகிலும் குணமடையவில்லை. வாழ்க்கையில் அவளை பார்த்து அதுவரைக்கும் ஆண்டவர் மகளே என்று சொல்ல எப்பொழுது சொல்லுகிறார் என்றால், தன் காரியங்களை அறிக்கை செய்து எல்லாருக்கும் முன்பாக மெதுவா போய் இயேசுவின் காதுல சொன்னாலா? இல்லை, எல்லாருக்கும். அதுதான் சாட்சி சொல்லும்போது அது தயங்க கூடாது. கர்த்தர் நமக்கு இறங்கி எல்லாருக்கும் நீதிமான்களுடைய சபையில எழுந்து நின்று, கர்த்தர் எனக்கு மனதிறங்கி நான் இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்தேன், தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி எல்லாருக்கும் முன்பாக அவள் அங்கே அறிக்கை செய்த போது ஆண்டவருடைய வாயிலிருந்து புறம், மகளே மகனே. இப்பொழுது நான் ஒரு காரியத்தை உங்களை குறித்து உங்களிடத்தில் கேட்பேன். உங்களுக்கு அது இருந்தால் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஏனென்றால் இதிலே தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கோடு வீடு கொடுத்தார், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வீடு கொடுத்தங்க சரி. கர்த்தர் எனக்கு ஒரு கார் கொடுத்தார், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம சொன்னோம்? வீடு கொடுத்தவங்க மட்டும் தான் சொன்னோம். இப்பொழுது ஒன்றை சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் நம்மை எங்கே இணைக்கிறார் பாருங்கள். எல்லாருடைய கரமும் உயர்த்தப்படும். காரு கொடுத்தாருன்னா ஒரு 2 பேர் சொல்லலாம், 3 பேர் சொல்லலாம். வீடு கொடுத்தார் சொன்னா ஒரு 4-5 பேர் சொல்லலாம். ஆனால் தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார், ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது எல்லாரும் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த பூமியிலே நம் ஒன்றை அறிந்து கொள்ள, நமக்கு கார் கொடுத்தால் ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள், அதில் மேட்டிமை வரக்கூடாது. வீடு கொடுத்தால் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள், அதில் மேட்டிமை வரக்கூடாது. நான் ஒரு கார் வைத்திருக்கிறேன், அந்த காரை எடுத்துக்கொண்டு நான் பரலோகம் போக முடியுமோ? அந்த கார்ல பரலோகம் போக முடியுமா?
அது பெஸ்ட் காரா இருக்கலாம், தி பெஸ்டா இருக்கலாம், ரோல்ஸ் ராய்ஸா கூட இருக்கலாம், உலகத்தின் நம்பர் 1 காரா இருக்கலாம். அந்த காரிலே நான் பரலோகத்திற்கு போக முடியும். எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு நான் போய் வர என் காரை எடுத்து நான் ஆபீஸ் போக முடியும், வீட்டுக்கு போக முடியும், சபைக்கு வர முடியும், அல்லது ஒரு விருந்து கூட்டத்திற்கு போக முடியும். அந்த காரை நான் எடுத்துக்கொண்டு பரலோகத்திற்கு போக முடியுமோ? முடியாது. அப்போ அந்த பெரும் அங்க அடிக்கிறார் பாருங்க ஆண்டவர். இதுல நீ போக முடியாதுப்பா. அந்த காரை எடுத்துட்டு நீங்க என்ன வேணாலும் போட்டுக்குங்க, வீட்டை போட்டுக்கலாம், நமக்கு இருக்கிற அசட்டை போட்டுக்கலாம், எந்த சொத்தை போட்டுக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு நீ பரலோகம் போக முடியாது. எதிலே தேவன் நம்ம இணைக்கிறார். அப்போ ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது எதை வைத்து நாம் எடை போடுறோம்? கார் வச்சிருக்கிறாங்க, அப்படியா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸ்தோத்திரம். அதுதான். அது எங்க வரைக்கும் போவோம்? பரலோகம் வரைக்கும் போவோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டால் நமக்கு என்னதான் கொடுத்த பூமியில பாதி கொடுத்தா கூட நம்முடைய மனசு என்ன ஆகாது? மேன்மை அடையாது, அதாவது மேட்டிமை அடையாது. என்ன பண்ணும்? மாறாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். தேவனே, நீர் எனக்கு தந்திருக்கிறவைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்டானவற்றை வைத்து மட்டமா அவங்களை பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம். என்னை போல ரட்சிக்கப்பட்ட சகோதரி, என்னை போல ரட்சிக்கப்பட்ட சகோதரன் ஆகையினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை காண்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கார் இருக்குது, வீடு இருக்குது, அதை வச்சா அல்ல, ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பு எது வரைக்கும் கொண்டு போகும் என்றால் நம்மை பரலோகம் வரைக்கும் கொண்டு போகும். நீங்கள் இந்த லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்தால் அந்த ஸ்திரீக்கு பார்க்கிறோம். இன்னொரு ஸ்திரீயை 18 வருஷம், அந்த வசனத்தை வாசிங்க எடுத்தவங்க. 18 வருஷமாய், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே நாம் அறிந்திருக்கிறோம், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இது 2வது ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். முதலாம் ஸ்திரியானவள் 12 வருஷமாய் தன் பலவீனத்தில் இருந்தாள். அவள் பலவீனம் நீங்க வேண்டும் என்கிற வாஞ்சையினாலே அவள் ஓடி வந்தது, செய்த காரியங்கள் எல்லாம் பெருசு, சுறுசுறுப்பானது, அல்லது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஓயாதிருக்கிற முயற்சி. அப்படிப்பட்டவளாய் தான் அவள் வந்தாள். ஆனால் பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்தாள்? இவள் அல்ல, அவள் முதலாஸ்திரி. பின்னோக்கி போனதை பார்க்கிறோம், தன்னை ஒளித்து கொண்டதை பார்க்கிறோம். அப்படின்னு என்னதுமா? அதை பெற்றுக்கொண்டது மாதிரியே மற்றவங்களுக்கு காமிக்காது, அதான் தன்னை ஒளித்துக் கொள்ளுகிறது. முதலாம் ஸ்திரீ என்ன செய்தால்? கர்த்தரிடத்தில் அற்புதம், 2 பேருக்கு அற்புதம் வெளிப்பட்டது. நன்றாக கவனியுங்கள், 2 ஸ்திரீகளுக்கும் அற்புதம் வெளிப்பட்டது. இவள் 18 வருஷம், அவள் 12 வருஷம் தான் வித்தியாசம். பட் வல்லமை, தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வல்லமை ஒன்றுதான். எவ்வளவேனும் சுஸ்தமாகப்படாத ஒரு ஸ்திரீ 12 வருஷமா, இவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாது இருந்துக்கிறதை பார்க்கிறோம். இவளை அழைத்து தம்முடைய கரத்தை எங்க வைத்த போது உடனே அவ என்ன பண்ணா? கடைசி வார்த்தை வாசிங்க, கடைசி வார்த்தை வாசிங்க. தேவனை மகிமைப்படுத்தினார். எல்லாரும் நீங்க சொல்லணும்னு தான் நான் வாசிக்க சொல்றேன். தேவனை மகிமை. 2 ஸ்திரீக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு மெஜாரிட்டி சபைக்குள்ள, சபை என்று நம்ம சபையில உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகளிடத்துல அந்த வேகம், பெற்றுக்கொள்வதற்குரிய வேகம் நன்றி செலுத்துவதற்கு இல்லை. ஒரு திருமணம் ஆகணும், திருமணம் ஆகிற வரைக்கும் முழங்கால் தான். நம்மை போல பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டாங்க, என்ன திருமணம் ஆகணுமே. அப்படி போல ஒவ்வொருத்தையும், ஒரு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும் வரைக்கும் காலையில் 5 மணிக்கெல்லாம் அல்லது 4 மணிக்கெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போம். ஆண்டவரே எப்படி ஆகலாம், எப்படி ஆகலாம். வேலை கிடைச்ச உடனே என்ன பண்ணுவோம்? என்ன பிரதர் சபைக்கே வரதில்ல, சண்டேவும் வேலை இருக்கு. அப்போ வேலை கொடுத்தது தப்பா? ஆண்டவர் மேல் தப்பா? அப்போ உனக்கு கடைசி வரைக்கும் வேலையே கொடுக்கூட, அப்போ வந்துருவியோ?
நம்ம உணர்ந்து கொள்ளணும். வேலை கொடுத்தது நீ கதறினாய், அவர் உன்னை குறித்து நன்மையை தவிர தீமையை வைத்திராத தேவன் மனதிறங்கி உனக்கு கரத்தை நீட்டி வல்லமை வெளிப்படு பண்ணுகிறார். உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே நீ வேலையை பெற்றுக் கொள்ளுகிறாய். பெற்றுக்கொண்ட பிற்பாடு பின்னாடி போறோம் அல்லது தன்னை ஒழித்துக் கொள்றோம். டைமே இல்லை, திருமணம் ஆகுது, திருமணம் அடுத்ததே வரல சபைக்கு. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது, இங்க போனா அங்க போ, அங்க கூப்பிடுறாங்க இங்க கூப்பிடுறாங்க. கர்த்தரிடத்து இது அநேகருக்குள்ளே காணப்படுகிற அந்த முதலாம் ஸ்திரியை போல இங்கே இரண்டாவது ஸ்திரியை பார்க்கிறோம். இவள் மேலும் கரத்தை வைத்தார், இவளுக்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. வெளிப்பட்ட உடனே அவள் என்ன பண்ணுகிறார்? தேவனை மகிமைப்படுத்துகிறார். இந்த காலைவெளியிலும் ஒரு தேவையோடு உங்களை இருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு உங்கள் தேவையை நான் சந்திக்கிறேன், ஆனால் ஒன்றை நான் உன்னிடத்தில் கேட்க விரும்புகிறேன், எதற்காக நான் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நீங்க சொல்ற எனக்கிட்ட எது வேணாலும் சொல்லலாம், வேற யார்கிட்ட எதையும் சொல்லலாம், கேட்கிறவன்கிட்ட பதில் பேசி மழுப்பிடலாம். ஆனா கர்த்தர் அங்கீகரிக்கிற காரியத்தை நீங்கள் சொல்வீரனால் இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய கரம் உங்களை தொடும், வல்லமை பெறும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. எல்லாரும் யாரெல்லாம் கர்த்தருடைய கரம் என் மேல் தொடணும்னு சொன்னா எல்லாரும் நம்ம கையை உயர்த்துவோம். ஆனால் அந்த ஸ்திரீ ஆண்டவர் பார்க்கிறார், உடனே அவள் மகிமைப்படுத்தினாள் என்று பார்க்கிறோம். அப்போ அவள் காத்திருக்கிறாள், தேவன் எப்பொழுது என்னை தொடுவார், தேவனிடத்திலிருந்து வல்லமை எப்பொழுது வரும். ஏன் என்ன கூனி கூனி என்று கிண்டல் பண்ணால, அவர்களை நிமிர்ந்து பார்த்து 4 வார்த்தை கேட்க வேண்டுமா என்பதற்கு அல்ல. என்ன இப்படி சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி போய் நின்று காமிக்கிற அப்படி சொல்றதுக்கு அல்ல. அப்படி சொல்லியிருந்தா அவ என்ன பண்ணிருப்பா? சுகமாகின உடனே எழுந்து ஓடி இருப்பா. என் வீட்டுக்கு பக்கத்துல யாரெல்லாம் அப்படிலாம் சொன்னீங்களே என்ன பத்தி, இப்பொழுது பார் என்று தன்னை காண்பித்திருப்பாள். அவள் அப்படி செய்யவில்லை. மாறாக அதற்கு அவள் ஆண்டவரே, நீர் என் மேல் நீர் கைதை வைத்து பாரும், இத்தனை வருஷம் 18 வருஷமாய் நான் ஆலயத்திற்குள் தான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க முடியவில்லை, உம்மை விடுதலையோடு ஆராதிக்கும்படி என்னை தொட்டு பாரும் என்று சொன்னாள். ஆண்டவர் தொட்டுட்டார். அதுக்கு மேல ஆண்டவரால் நிற்க முடியலை. அவளை தம்மிடத்தில் வரவழைத்து கூப்பிட்டு அனுப்புறார். யார் என்று கேட்கவில்லை. அந்த வசனம், அந்த கான்ட்ராஸ்ட கவனிங்க. அங்கே யார் என்று கேட்கிறார், பின்னாடி பேக் ஸ்லைடிங் போகிறவளை பார்த்து இங்கே முன்னாடி வர வைக்கிறார். அவளை அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய கரம் அங்கே அவள் மேல் வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 18 வருஷமாய் கர்த்தரை விடுதலை இல்லாமல் குனிந்து கொண்டே ஆராதித்து கொண்டவள் இப்பொழுது விடுதலையோடு கர்த்தரை அவள் ஆராதிக்கிறது பார்க்கிறோம். இவள் தான் நமக்கு மாதிரியானவள். கர்த்தர் நம்முடைய நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்யும் பொழுது உடனே ஒரு சில இன்னைக்கு பெற்றுக்கொண்டு நான் கொஞ்சம் என்ன ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன், அப்புறமா போய் கர்த்தருடைய, அப்படி அல்ல. நீ எப்பொழுது பெற்றுக்கொண்டாலும் உடனே இமீடியட்லி, இங்கிலீஷ்ல வாசிப்போம், இமீடியட்லி she went and praised the Lord Jesus. சங்கீதம் 142:7 வாசிங்கள். 142:7. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி எதுக்கு நிக்கலாக்கணும்? அப்போ காவல்னா இவன் அடைபட்டு இருக்கிறான், ஏதோ ஒரு காரியத்துல அடைபட்டு இருக்கிறான். என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஏன்பா, ஏன் உன்னை விடுதலையாக்கணும்? நான் உம்மை துதிக்கும்படி, என் ஆத்துமாவை காவலுக்கு விடுதலையாக்கும். வாசிங்க. அப்படின்னா என்ன? நீதிமான்கள் என்ன சொல்லும்? அது சபையை குறிக்கிறது. ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கும். அப்போ அவன் என்ன சொல்றானா, நீர் என்னை ஒரு துன்பத்திலே இக்கட்டிலே என்னை விடுதலையாக்கும் போது நான் சபைக்கு போய் தேவனுடைய நீதிமான்களுக்கு மத்தியிலே நான் காணப்படுவேன். அப்படின்னா நான் எழுந்து கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சி சொல்லுவேன், சாட்சியாக இருப்பேன். இந்த ரெண்டும், சாட்சி சொல்றதோட விட்டுறக்கூடாது. சாட்சி சொல்லுவேன், சாட்சியாக இருப்பேன். நீர் என் ஆத்துமாவை
விடுதலையாக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர் ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, என்னை உயர்த்தும். அப்படி நம்ம ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஏன்பா உன்னை உயர்த்தணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? உயர் ஸ்தலங்கள் மேல போய் நான் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போடணும் ஆண்டவரே, அப்படியா? இல்ல, மேல போயிட்டு அங்கிருந்து எடுத்து செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போடணும். அதற்கல்ல கர்த்தர் நம்மளை உயர்த்துவது. அவன் என் இருதயத்தை காவலுக்கு நீங்களாக்கும். ஏனென்றால் நான் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு பர்த்திமேயு குருடனை பார்க்கிறோம். நமக்கு சமயம் இல்லை வாசனத்தை வாசிப்பதற்கு. பர்த்திமேயு குருடனை பார்க்கிறோம். அவன் தினந்தோறும் பிச்சை கேட்கும்படி அவனை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார். ஏனென்றால் அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனை கொண்டு வந்து வைக்கிறார்கள். அப்பொழுது அவன் விசாரிக்கும் போது சில நேரத்தில் அவனை அதட்டி இருக்கிற வாய்ப்புண்டு. யார் போகிறார்? யார் போனா என்ன, யாரும் போக கூடாதுன்னு சொல்றியா? அப்படித்தானே சொல்றேன் இப்போ. அப்போ ஒரு நாளில் அவன் அவனும் சலிக்காமல் யார் போகிறார், அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி வருது பாருங்களேன். அவன் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் என்ன சொல்லி கூப்பிட்டான்? இதுதான் முக்கியமானது. நம்ம தாவீதின் குமாரனை சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்றோம்? நசரேயனாகிய இயேசுவே. இல்ல, இவன் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு சொல்லப்பட்டது அவர் எங்கே பிறந்தார்? இயேசு, அவ்வளவுதான். நசரேயனாகிய இயேசு அந்த ஊர்ல பிறந்தாரு, நசரேயனாகிய இயேசு. ஆனால் அவனுக்குள்ளே அவன் எல்லா காரியத்தையும், அவனுக்கு கண்ணு தெரியாதனால எல்லாவற்றையும் கேட்டு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் கேட்கிறான். தனக்குள்ளே தீர்மானித்துக் கொள்கிறான், இது மனுஷனால் செய்ய முடியாது, இது தேவனால் மாத்திரமே செய்ய முடியும். அவர்தான் கிறிஸ்து, தாவீதின் குமாரன், வரப்போகிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து அவன் சொல்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அப்போ அவன் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட போது ஒன்றை செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. இதுதான் நம்முடைய மாம்சம். மேல் வஸ்திரம் ஒருத்தனுக்கு ஏன் போடுறோம்? பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அவனுடைய பாடி எல்லாம் மறைச்சிட்டு, கையோ காலோ, இப்ப அவனுக்கு எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவனுடைய பலவீனத்தை மட்டும் காட்டும்படியாக. மற்றதெல்லாம் மறைச்சிடும். அப்பதான் பரிதாபம் வரும். இந்த கை உடைஞ்சவன், கை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாவற்றையும் மறைத்து விட்டு வெறும் கையை மட்டும் காமிப்பேன். எதுக்கு? பரிதாபத்தை மக்களிடத்தில் பெற்றுக்கொண்டால் கொஞ்சம் காசு போடுவாங்க. இங்கே பார்க்கிறோம், தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, அதாவது மாம்சத்தின் கிரியை ஆண்டவர் அழைக்கிறார். அவன் எப்படி போனான் என்று பார்க்கும் பொழுது தன்னுடைய மேல் வஸ்திரம். ஆண்டவர் நம்ம அழைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துக்கு போகிறோம், வாரந்தோறும் சபைக்கு வருகிறோம். அந்த மேல் வஸ்திரம் என்கிற எரிந்து விட்டு வந்திருக்கிறோமா, அல்லது இன்னும் அதை பிடித்து கொண்டு இருக்கிறோமா? அதான் மாம்சத்தின் கிரியைகள். இந்த காலவெளியிலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர், பிரசங்கத்தை முடிக்க வருவேன். ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார்? நன்மையை வைத்திருக்கிறார். அப்ப நீங்க சொல்லலாம், இன்றைக்கு ஒரு நிலைமை நம்ம இருக்கிறோம் தெரியுமா? இந்த நிலைமையை பார்த்திலும் நாளைக்கு நான், இன்னும் சில நாட்கள் நான் எப்படி இருப்பேன்? நன்றாக இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நான் இருப்பதை பார்க்கிலும் பின்வரும் நாட்களிலே என்னை இன்னும் ஆசீர்வாதமாய் தேவன் வைப்பார். இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். இது எப்படி எனக்கு நான் நம்புறது? வேதம் சொல்லுகிறது, மகிமையின் மேல், கிருபையின் மேல், பலத்தின் மேல். அப்ப இப்ப இருக்கிற நிலைமையில பார்க்கலாம், இன்னும் தேவன் நம்மை நன்றாக, நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய கரம் நம் மீது வைக்கப்பட வேண்டும். அவருடைய கரம் நம் மீது வைக்கப்பட வேண்டாம். நாம் யாரா இருக்கணும்? இந்த ஜனங்களை எனக்காக ஏற்படுத்தி, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடும் என் துதியை சொல்லு. கிடைச்ச உடனே அப்படியே பிளாக் ஸ்லைடிங் ஓடுறது இல்லை. கிடைச்ச உடனே அடுத்த தேவை வரும் வரைக்கும் காத்திருக்கிறது அல்ல. ஒரு தேவைக்காக மாத்திரம் நான் தேவ சமூகத்துக்கு போவேன். ஆனால் அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா? உங்க பிள்ளைங்க ஒரு தேவைக்கு மாத்திரம் உங்கள்கிட்ட இருந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு மாத்திரம் உங்கள்கிட்ட வருதுன்னு வச்சுங்க,
மற்ற நாள்ல உங்களை விட்டு தூரமாவே இருக்குது, நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்களோ? என் பிள்ளை என் பக்கத்தில் இருக்க வேண்டும், என்னோடு பேசி கொண்டிருக்க வேண்டும், அப்படிதான் வருமா? அப்ப பேசும்போதே அது நாளைக்கு அதுக்கு பேசுவோம் நமக்கு தெரியும், தெரியாதா? பிள்ளை பெற்றெடுத்து தெரியும். ஆவிக்குரிய பிள்ளையாகி நாம், நமக்கு பிள்ளை என்கிற சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நம் தேவைகளை நாம் சொல்வதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். ஆகிலும் நாம் அதை உணர்ந்து கொள்வதா, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியும் என்னை தொட்டது யார் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று சொன்னவருக்கு இந்த ஸ்திரியை தெரியாதோ? தெரியும். அவள் பின்னாடி போகிறதை கண்டு அவளே அதை அறிக்கை சாப்போ. நம்ம பின்மாற்றத்துக்கு யார் நமக்கு உதவி இல்லை, நாம தான். நம்முடைய முழங்கால முடக்கினா நமக்கு விடுதலை. மகனே என்று சொல்வார். நீ எப்படி எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போன டசன்ட் மேட்டர். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து முழங்காலை முடக்கி நம்முடைய காரியத்தை நாம் அறிக்கை செய்வோமானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார், மகனே மகளே, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.